ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 115 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சிங்க. என்னோட சேனலை உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க. நாட் ஸ்லீப். எனக்கு தூக்கம் வரமாட்டுது, தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த பதிவு. மெயினாக உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அன்டைமில் நைட் டைமில் தயவுசெய்து ஒரே ஒரு கிளாஸ் மில்க் நீங்கள் அதை குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். ப்ரோட்டீன் இருக்குது, மில்கில் ப்ரோட்டீன் இருக்குது. அது உங்களுக்கு தூக்கத்தை தூண்டுறதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுறது ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் அது பார்த்திங்கன்னா அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போவாங்க. சில பேர் ரொம்ப வயதானவங்க, எனக்கு தூக்கமே எப்பயுமே வந்ததில்லை அப்படின்னவங்க என்ன பண்ணணும், மெயினாக பார்த்திங்கன்னா சாங். சில பேர் சாங்ஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு ஹேபிட் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே தூங்குவாங்க. ஸோ அந்த ஹேபிட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா இந்த நாடகம்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். மூவிஸ் பார்ப்பாங்க, அந்தமாரி ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வயதான நபர்லாம் பார்த்திங்கன்னா தூக்கம் வரலன்னு இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை நாம் ரெக்டிஃபை பண்ணலாம். என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன வழிகளில் தூக்கம் வர மாதிரி நம்ம பண்ணணுமோ அதை ஏற்பாடு பண்ணணும். இந்த வயதானவங்களுக்கு தூக்கமே வராதுங்க. ஏதாவது சிந்தனை பண்ணிவிட்டு, யோசனை பண்ணிவிட்டு, திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மூளையை போட்டு ஏதாவது பிழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, கசக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தான் இருப்பாங்க, ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட் மாதிரி இருப்பாங்க. இங்கே தானே இருக்காங்க நாம் அப்படின்னு பார்த்தா மைண்டு எங்கேயே வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ தயவுசெய்து நீங்கள் தூங்கணும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு வராதுன்னு போயிட்டு தூங்குனீங்கன்னா வராது தான். வரும்னு சொல்லிட்டு போய் தூங்கி பாருங்கள், பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தூக்கம் வரும். அதாவது எதை பற்றியும் யோசிக்காதீங்க, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அப்படிலாம் அவங்கள நினச்சேன் இவங்கள நினச்சிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து பீஸ்ஃபுல்லாக 8 மணி நேரம் தூங்கினா தான் ஒரு மனிதன் என்ன ஆக முடியும், நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியும். அதுதான் முக்கியம். தூக்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? 8 மணி நேரம் கரெக்டாக நீங்கள் தூங்கணும். தயவுசெய்து அதை ட்ரை பண்ணி தூங்க பழகுங்க. அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சிந்தனை பண்ணி யோசனை பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக தூக்கம் வரும். பாசிட்டிவாக இருங்க. தூக்கம் வரும்ன்ட்டு போயிட்டு தூங்குங்க, கண்டிப்பாக தூக்கம் வரும். புரியுதுங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். அன்டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா லிமிட்டாக சாப்பிடணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அந்த நைட் டைமில் தான் பார்த்திங்கன்னா மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் சுகன்யா. பாய். See you later guys.